2Gயில் நாட்டை கொள்ளையடித்த திமுக 2G கொள்ளையர்களை இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அமித்ஷா, கருணாநிதிக்கு சமாதியை கொடுத்து எம்ஜிஆருக்கு துரோகம் செய்த எடப்பாடி, மக்களை ஏமாற்றும் திருட்டு அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்பீர் நோட்டாவிற்கு. இவன் நேதாஜி மக்கள் கட்சி. வங்கிகளில் பணத்தை போட்டு வட்டிக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு, வெளிநாடு உலக மகா கோடீஸ்வரனுக்கெல்லாம் வட்டிக்கு போடுறான். ஜார்ஜ் பேங்க், அதுதான் அண்ணாமலை சொன்னார். டிஎம்கே ஃபைல்ஸில் ஜார்ஜ் பேங்க் சபரீசனோட இதுன்னு சொல்கிறார், ஆதாரங்களை கொடுக்குறார். கொள்ளையடித்த பணத்தை அங்கே போய் வட்டிக்கு கொடுக்குறாங்க உலக மகா கோடீஸ்வரர்கள். கமலஹாசனையா தாக்குகிறீர்கள் அண்ணாமலை? கமலஹாசன் யார் தெரியுமா? காந்தியின் பேரனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் கமலஹாசன் அப்படின்னு அறிக்கை விட்டான். எழுதி கொடுத்தது கமலஹாசன். ஆனால் அவர் ஒன்றை மறந்துட்டார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பெரியாரின் பேரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். உதுத்தவன்னா எல்லாத்தையும் விட்டவன். மான, வெக்க, ரோஷோ, சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டவன் தான் ஊருக்கு பெரியவனா, கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த பழமொழி இவருக்கு பரிசையாக புரிந்தது. வணக்கம். அரசியல் ஆடுகளம். அரசியல் ஆடுகளத்தில் நமது அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி நடிக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நம்ம அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற ரகசியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். முதல் செய்தி, 200 கோடி ரூபா அவாலா பணம் நம்ம தேர்தலுக்காக கொடுப்பதற்காக வந்த நபர் பிடிபட்டிருக்கிறார். இது மலேசியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, சவுதி அரேபியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டதுங்கிறாங்க. ஆக மிகப்பெரிய அளவில் அவாலா பணம் நமது அரசியல்வாதிகளுக்காக இந்த தேர்தலுக்காக கொண்டு வரப்பட திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் செய்தி. ஆனால் நம்ம எப்போவுமே வெறும் செய்தியை சொல்கிறது பிரயோஜனம் இல்லையே, செய்தியில் வராத விஷயங்களை பேசுகிறது தானே நம்முடைய இது. அப்படி பார்த்தா இந்த 200 கோடி அவார்டா பணத்துக்கு தமிழ்நாடு அரசியல்வாதிகள் யாருக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு அலசல் பண்ணணும்ல. நம்முடைய கருத்து இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை உண்மை இல்லாமலும் இருக்கலாம். நம்முடைய கருத்து யாருக்கு வந்திருக்கும்? திமுகவுக்கு வந்திருக்குமா? அவங்க கோடியாக கொள்ளையடித்து வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்ணுறான். அவன் ஏன் அவாலா வரணும்? அவனுக்கு உள்நாட்டிலேயே கோடி அடுக்கி வச்சுருக்கான். கூட சேர்கிற கூட்டணி கட்சிக்கெல்லாம் பணத்தை அள்ளி விடுறான். 50 கோடி கம்யூனிஸ்ட்டுக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி. அவாலாலேருந்து என்ன பிரயோஜனம்? அவாலாலேருந்து ஏன் வரணும்? இவங்க தான் இங்கே கொள்ளையடித்த பணத்தை வெளிநாடுகளில் பேங்கை திறந்து, வங்கிகளை திறந்து, வங்கிகளில் பணத்தை போட்டு வட்டிக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு, வெளிநாடு உலக மகா கோடீஸ்வரனுக்கெல்லாம் வட்டிக்கு வர்றான். ஜார்ஜ் பேங்க், அதுதான் அண்ணாமலை சொன்னார். டிஎம்கே ஃபைல்ஸில் ஜார்ஜ் பேங்க் சபரீசனோட இதுன்னு சொல்கிறார், ஆதாரங்களை கொடுக்குறார். கொள்ளையடித்த பணத்தை அங்கே போய் வட்டி கொடுக்குறாங்க உலக மகா கோடீஸ்வரர்கள், உலக மகா பணக்கார கம்பெனிகளுக்கு. அவங்களுக்கு போய் இந்த 200 கோடி அவார்டா பணம். பிரசாந்த் கிஷோருக்கு 300 கொடுக்கும்போது ஸ்டாலினுக்கு 200 கோடி என்ன இருக்கும்? அப்போ இந்த அவார்டா பணம் திமுகவுக்கு வந்ததாக இருக்காது. நான் ஸ்டாலின் இது மாதிரி பல அவார்டா பணத்தை வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடியவர். அப்போ அடுத்து யார்? அதிமுக. எடப்பாடிக்கு இந்த அளவுக்கெல்லாம் விவரம் பத்தாது. அவாலா பணத்தை வாங்கி செலவு பண்ணுறவங்களுக்கு இதுக்கெல்லாம் அவருக்கு விவரம் பத்தாது. அவர் லோக்கலில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கோயம்புத்தூர், ஈரோட்டில் பெரிய பணக்காரர்கள், அதான் 500 கோடிக்கு அதிபதி ஒருத்தர் கேண்டிடேட்டாக நிறுத்தியிருக்காருல்ல ஈரோட்டில், அது மாதிரி ஒரு 4-5 பணக்காரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்து மாதம் 80 கோடி வரை வருதுன்னு சொல்லி அரசியல் அரங்கில் பேசப்படுகிறது. அதனால் அவருக்கு அவாலாலாம் இது பண்ணுற அளவுக்கு அதிமுக தலைவர்களுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது. அவாலெல்லாம் கொண்டுறதுன்னா ரொம்ப விவரமான கிரிமினல் வேலை பண்ணுறவங்களாக இருக்கும். அதனால் அதிமுகவுக்கு வந்த பணமாகவும் இருக்க வாய்ப்பில்லை. சரி, அடுத்தது பிஜேபி. அவங்க தான் மாட்டின்ட்டு 6000 கோடி வாங்கியிருக்காங்களே. அவங்களுக்கு பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரன்லாம் பணத்தை கொட்டுறானே. அதனால் தேர்தல் பத்திரத்திலேயே பயங்கரமான பணம் வந்திருக்கு. அதனால் இந்த அவாலா பணம் 200 கோடி அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் பிஜேபி அவங்களுக்கு சான்ஸ் இல்லை தமிழ்நாட்டில். அதுக்கடுத்தது யார்?
தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் அவங்க உள்ளூர் கட்சி, அவங்க வெளிமானதுக்கு போக மாட்டாங்க. திருமாவளவன் வந்து அது வெளி இதுகள்லேருந்து சில பணம் வருதுன்னு சொல்லப்படுது, அதுக்கு வலுவான ஆதாரம் இல்லை. இருந்தாலும் 200 கோடி தேவையில்லை அவங்களுக்கு உள்ள கூட்டணி பண்ணும்போதே வாங்கிக்குவாங்க. சசிகலாட்ட மக்கள் நல கூட்டணிக்கு வாங்கினாங்க பாருங்கள், அந்த மாதிரி உள்ளூர்லேயே திமுகலேயே வாங்கிக்குவாங்க. 2 சீட்டில் நிற்கிறாங்க, 2 சீட்டுக்கு அவ்வளோ பணம் தேவையில்லை. ஆனால் பணம் வந்தால் வாங்கிக்குவார். திருமாவளவன் வந்து எனக்கு நல்லா தெரியும் திருமாவளவனை பற்றி. அவர் கட்சி அலுவலக வழக்கு ஃபைல்லாம் என்கிட்ட தான் வந்தது. கட்சி அலுவலகத்தை எப்படி கைப்பற்றினாருங்கிறதெல்லாம் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. அதனால் அவர் வந்து இந்த அளவுக்கு அவாலாப்பன அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போகக்கூடியவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் யார்? நம்ம ஆள் சீமான் தான் அவாலாப்பணத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரர். ஏன்னா இப்போ சமீபத்தில் இவங்க வந்து விசாரித்தாங்களே, என்ஐஏ வெளிநாட்டிலிருந்து பணம் வந்துச்சான்னு சொல்லி இவங்க விசாரித்தாங்களே சீமானை பற்றி. சீமான்கிட்டெல்லாம் சீமான் நிர்வாகிகள்கிட்டெல்லாம் விசாரித்தாங்களே. அப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் வருது விஷயமா சமீபத்தில் என்ஐஏ விசாரித்தது சீமானாக தான் விசாரித்தாங்க. சீமான் இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வாங்கி தான் தேர்தலுக்கு செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஸ்டைலே வெளிநாடு தான். அவர் மேட் இன் இந்தியாவே கிடையாது, மேட் இன் தமிழ்நாடு கிடையாது. அவருக்கு இதே மேட் இன் மலேசியா, மேட் இன் துபாய் அப்படி தான் அவருக்கு போகும். அதனால் எங்களுடைய கருத்து வந்து இந்த 200 கோடி அவாலா பணம் சீமானுக்கு வந்திருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஆதாரங்களை வச்சு நாங்கள் பேசுகிறோம். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்தில். சூழ்நிலைக்கு உள்ள ஆதாரங்கள் என்ன, அதன் அடிப்படையில் பார்த்தா சீமானுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. ஏன்னா அவர் இந்த கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது என்ன கேட்குறாரு, மாலை போட வராங்க, போகிற போத பணம் கொண்டு வந்தியா, இல்லைன்னா போ அப்படின்னு வர்றாரு. பாவம் கொள்கை பிடிப்புடன் இருக்கக்கூடியவங்களை பணம் கொண்டு வந்தியா இல்லைன்னா போயா அப்படின்னு வர்றாரு. ஏன்னா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணோம்ல, அவரை சொல்லி என்ன பண்ண 39 தொகுதியில் ஆள் நிறுத்திருக்காருல்ல. அதனால சீமானுக்கு வந்திருக்க தான் அந்த அவாலா பணம் வாய்ப்பு இருக்குது. அதனால் 200 கோடி நின்று போச்சுன்னா சீமான் நிலைமை என்ன ஆகுன்னு தெரில. வேறு எங்கேயும் அவாலாவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாருன்னா ஒரு கொஞ்சம் செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தேர்தல் வந்து போண்டியாக வேண்டியது தான். பார்ப்போம், பொறுத்திருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி பார்ப்போம் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து கமலஹாசன் செய்தியை பேசவே கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறாங்க இப்போ கட்சிக்காரன் ஆரம்பிச்சிட்டான். ஏதோ அண்ணாமலை கமலஹாசனை சொன்னாராம், ஒரு கட்சிக்காரனை விட்டு கமலஹாசன் பேச சொல்லியிருக்காரு, நீ சொல்லு என்னை அண்ணாமலை கண்டபடி திட்டாரு, பதில் கொடு அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. என்ன எழுதி கொடுக்குறாரு? காந்தியின் பேரனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் கமலஹாசன் அப்படின்னு இவரே எழுதி கட்சி சார்பில் சொல்லு. உடனே கட்சிக்காரன் சொல்கிறான், கமலஹாசனையா தாக்குகிறீர்கள் அண்ணாமலை? கமலஹாசன் யார் தெரியுமா? காந்தியின் பேரனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் கமலஹாசன் அப்படின்னு அறிக்கை விட்டான். எழுதி கொடுத்தது கமலஹாசன். ஆனால் அவர் ஒன்றை மறந்துட்டார். 1 மாதத்துக்கு முன்னாடி நான் பெரியாரின் பேரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதை மறந்துட்டார். இப்போ காந்தியின் பேரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டார். சரி, இப்போ கமலஹாசன் காந்தியின் பேரனா இல்லை இவருடைய பேரனா பெரியார் பேரனா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சரி, முதல் பார்ப்போம். காந்தியின் பேரன். காந்தி இருக்கார, அவருக்கு குரு இருந்தார். யாருன்னா கோகலே தான் காந்திக்கு குரு. அவர் தான் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் வக்கீலாக இருக்கும்போது 1915 நீ நாட்டுக்கு புறப்பட்டு வா, போராட்டம் நடத்தணும், நீ என்ன வக்கீலாக உட்காந்துருக்கன்னு கூப்பிட்டவர். அவர் பேச்சை கேட்டு தான் காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்தார். அதனால தான் கோகலேயை தான் வந்து காந்திக்கு குருன்னு சொல்லுவாங்க. அப்போ கோகலே அவர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், அவர் தான் காந்திக்கு குரு. அப்போ கமலஹாசனுக்கு யார் குரு? அதான் 100 கோடி கொடுத்த ஸ்டாலின் குரு. சினிமாவில் விக்ரம் படத்தை ஓட்டி பணம் சம்பாதிச்சு கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் தான் குரு. கோகலேயை குருவாக ஏற்றுக்கொண்ட காந்தியின் பேரனாக உதயநிதியை குருவாக ஏற்றுக்கொண்ட கமலஹாசனை நம்ம சொல்ல முடியுமா? அதனால் முதல் பாயிண்ட்லேயே அடி வாங்கிடுச்சு காந்தி பேரன். காந்தி வந்து உண்மையை தான் பேசுவார், ஆனால் கமலஹாசன் பொய் தான் பேசுவார்.
எப்போதுமே பொய்யை மூலதனமாக வைத்து பேசிக்கொண்டிருக்கும் கமலஹாசன் காந்தியின் பேரனா? யோசிங்க. அதுக்கடுத்தது காந்தி வந்து புலால் சாப்பிட மாட்டார், மாமிசம் சாப்பிட மாட்டார். ஆனால் கமலஹாசன் சாப்பிடாத கறியே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கார். நான் சாப்பிடாத கறியே இல்லைன்னு, என்னென்ன ஜந்துக்களை நான் சாப்பிட்டேன்னு அவரே சொல்லியிருக்கார். அப்போ புலால் சாப்பிடாத காந்திக்கு எல்லா மாமிசங்களையும் சாப்பிடக்கூடிய கமலஹாசன் குருவாக முடியுமா, பேரனாக முடியுமா? அடுத்து காந்தியோட முக்கியமான கொள்கை வந்து மதுவுக்கு எதிரானவர். மது விலக்குங்கிறது காந்தி கொண்டு வந்தது. அதனால தான் அவர் பிறந்த குஜராத்தில் இன்னும் மதுவே இல்லை. அப்படிப்பட்ட காந்தியை அவருடைய பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் எல்லா மதுவும் குடிப்பார? நான் சொல்ல, ராதாரவி சொல்கிறார், எல்லா வெளிநாட்டு மதுவும் குடிப்பாராம் கமலஹாசன். அப்போ மதுவுக்கு எதிரான காந்திக்கு எல்லா வெளிநாட்டு மதுகளையும் தினமும் குடிக்கும் கமலஹாசன் எப்படி பேரனாக முடியும்? ஆக காந்தியின் பேரனா கமலஹாசன் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது கருத்து. அப்போ வேறு யார்? பெரியார் பேரன்னு அவர் சொன்னார்ல, பெரியாருக்கு பேரனாக இருக்க முடியுமா? ஆமாம், பெரியார் உங்களுக்கு நிறைய ஒத்து போகுது. பெரியார் 72 வயசுலேயே லீலைகள் பண்ணவர், வளர்ப்பு பொண்ணை கட்டி. கமலஹாசன் 70 வயசுலேயே லீலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பிக் பாஸில் நடித்த நடிகைகள்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்போ பெரியார் பேரன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். பெரியார் எல்லாத்துக்கும் காசு சொல்லுவார். ஈவேரா எடைக்கு எடை சில்லறை வாங்குவார், எடைக்கு எடை ஏலக்காய் வாங்குவார். அதே மாதிரி கமலஹாசன் எதுக்குமே எல்லாத்துக்குமே பணம் வாங்கக்கூடியவர். 100 கோடி 200 கோடி கட்சி கூட்டணி. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பெரியார் வந்து ஈவேரா வந்து கடவுளுக்கு பக்திக்கு எதிரானவர், கமலஹாசனும் கடவுளுக்கு பக்திக்கு எதிரானவர். ஸோ எல்லாத்தையும் அலசி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பெரியாரின் பேரன் என்பது தான் உண்மை. அவங்க கட்சி சொல்கிற காந்திஜியின் பேரன் என்பதற்கு அவர் துளியளவு கூட தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பொன்முடி திருந்தவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ நம்மளையும் நம்ம மனைவியை ஒரு 3 வருஷம் ஜெயிலு கொடுத்துட்டாங்களே, அசிங்கமாயிடுச்சே, பத்திரிக்கையில் வந்துருச்சே, டிவியில் வந்துருச்சே, கோர்ட்டுக்கு போய் எல்லாம் தேம்பி அழுதமே நம்மளும் நம்ம மனைவியும், சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை கோடியை செலவு பண்ணோமே, ஏதோ கொஞ்சம் தற்காலிகமாக ஒரு பாதுகாப்பு கிடச்சிருக்கு, மந்திரி ஆகிட்டோம், அதோடு இருந்தமான்னு இருக்கணும்ல. எல்லாத்தையும் கிராமத்தில் சொல்லுவாங்க, உதுத்தவன் ஊருக்கு பெரியவன்பாங்க. உதுத்தவன்னா எல்லாத்தையும் விட்டவன், மானம் வெக்க ரோஷம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டவன் தான் ஊருக்கு பெரியவனா கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த பழமொழி இவருக்கு பரிசையாக இருந்தது. ஜெயிலு 3 வருஷம் ஆயிடுச்சு, கழுத்தில் கத்தி தொங்குது. இப்போ தான் அந்த அப்பீல் மேல்முறையீடு இங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேல்முறையீடில் ஜெயிலில் வந்து 3 வருஷம் தண்டனையை உறுதிப்படுத்திட்டாங்கன்னா மனைவியோட ஜெயிலுக்கு போகணும். இந்த சூழ்நிலையில் தூக்கம் வருமா, சாப்பாடு முடியுமா? ஆனால் டான்ஸ் ஆடுறாரு பழைய மாதிரி. அதுவும் முன்னாடியெல்லாம் பெண்களுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடினார். இப்போ வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறாருன்னா இது என்ன ஜென்மம்னு சொல்கிறது? இந்த டான்ஸை பாருங்கள். நல்லா சொல்லு, அடிச்சு சொல்லு, ஜோரா சொல்லு, ஜெயிக்கிறது. பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் என்னத்தை சொல்கிறது. இப்படிப்பட்ட ஜென்மங்களும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம மந்திரின்னு வெக்கம் இல்லாமல் நம்மளும் சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற கருத்தை இந்த வீடியோ பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது செதறு தேங்காய் வீடியோ. கிராமத்தில் செதறு தேங்காய்பாங்க. செதறு தேங்காய்னா என்னென்னா, கோயில் வாசலில் வந்து வெளியில் வந்து வாசலில் உடைப்பாங்க, எல்லா பேரும் பொறுக்குவாங்க. அதுதான் செதறு தேங்காய் வீடியோ. இது யாருன்னு கேட்டிங்கன்னா, சாமி பக்தி ரொம்ப அதிகம் இருக்கிறவங்க வேண்டிக்குவாங்க, சாமி உனக்கு செதறு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்குவாங்க. வேண்டிக்கிட்டு செதறு தேங்காய் உடைப்பாங்க. இந்த திராவிட திருட்டு கூட்டம் பூரா போய் இந்த சாமியை திட்டுற வயலுக்கு பூரா போய் செதறு தேங்காய் உடைக்கிறான் கோயிலில். அந்த கோயிலோட புனிதம் போச்சு. என்றைக்கு வேணாலும் உள்ளே வந்தாங்களோ இங்கெல்லாம் வந்து அந்த கோயிலோட புனிதமே நாரி போச்சு. இந்த இதில் செதறு தேங்காய் உடைக்கிறான். வந்தவர் தலைமை தாங்கி வந்தவர் யாருன்னா மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி. அவரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தானே, சாமி இல்லை. சாமியை செருப்பால் அடிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவனா? செருப்பால் அடிக்கிறவங்க பூரா இப்போ வந்து உனக்கு சாமி காலில் விழுந்துட்டு ரகுபதி தலைமையில் செதறு தேங்காய் உடைக்கிறான். அந்த வீடியோ பாருங்கள், கேவலமான வீடியோ, சாமியவே கேவலப்படுத்துகிற வீடியோ.
எவன் உள்ளே போகக்கூடாதோ நீசர்கள், முத்துராமலிங்க சொன்னபடி நீசர்கள் சொன்னார்ல, வருங்காலத்தில் இந்த நீசர்கள் தாண்டா நாட்டை ஆழ்வான்னு சொன்னார். அந்த நீசர்கள் போய் கோயிலில் போய் சதுர தேங்காய் உடைக்கிறான். ஆனால் சதுர தேங்காய் வச்சது வீடியோ பார்த்துருங்க. ஆனால் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சதுர தேங்காய் எப்படி ஒரு 50-60 வேணும் உடைக்கலாம். இந்த 50-60 தேங்காய்க்கும் காசு கொடுத்து வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? திமுககாரன் ஹோட்டலில் போய் பிரியாணியை சாப்பிட்டு காசு கொடுக்காம வர்றாங்க. ஹோட்டல் கடைகளெல்லாம் போய் மாமூல் வாங்குறாங்க. இவங்க எந்த காலத்தில் காசு கொடுத்து எந்த பொருளை வாங்கினான்? பாவம் அந்த வாசலில் தேங்காய் வச்சு விற்றது செத்தான். அவன்கிட்ட இந்த 50-60 இதை வந்து பயமுறுத்தி பறிச்சுட்டு வந்து உடைச்சிருக்கான். அப்படி சாமிக்கு உடைக்கிறதாச்சும் ஒரு காசை கொடுத்து புனிதமான தேங்காயை வந்து உடைக்கணும். ஓசி வாங்கின தேங்காயை பயமுறுத்தி பறித்த தேங்காயை வந்து உடைக்கிறான் அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனால் எல்லா திராவிட மாடல் எல்லா தலைவனும் வந்து காலில் விழுந்துட்டான், சாமி காலில். ஒரு நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டாலின் வந்து அவர் தனியாக வீட்டுக்குள்ளே காலில் விழுந்து மனைவியை கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே காலில் விழுந்து சாமி காலில் கும்பிடுவார். இவரும் அப்படி தான். உதயநிதி மந்திரி இது எம்எல்ஏ எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டான், கோயிலுக்கு வந்துட்டான், எலெக்ஷன் வர கும்பிடுவான். எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தா ராசா அதே பேச்சை பேசுவார், ராமரை செல்பாலாடிமே. வெக்கமான ரோசம் இல்லாத ஆளுங்க அவங்க அப்படிங்கிறது தான். அதனால் கொஞ்ச நாளைக்கு 19 வரை இவர்கள் நடித்து கொண்டிருக்கும் நாடகம் தான் இந்த வீடியோ அப்படிங்கிற கருத்தை அடுத்து பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலினின் உளறல், டெவலப்மெண்ட்டு ஸ்டாலினின் உளறல். தேர்தல் டைமில் டெய்லி உளறல். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலினை மோடியை திட்டுறாரு. என்ன திட்டுறாரு அப்படின்னா, சேது சமுத்திரத்தை முடக்கியது யார்? மோடியை பார்த்து கேட்குறாரு. சேது சமுத்திரத்தை முடக்கியது யாருன்னு மோடியை பார்த்து கேட்டிங்கன்னா எப்படி? சேது சமுத்திரம் உங்கள் ஆட்சி இருந்ததை திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி 2004. அப்போ டிஆர் பாலு கப்பல் துறை மந்திரியாக இருந்தார். அவர் தான் ஒரு பெரிய கம்பெனிகிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு 1000 கோடியோ 1500 கோடியோன்னு சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். அதை அப்படியே வாங்கிட்டு சேது சமுத்திர திட்டம்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேது சமுத்திர திட்டம் நின்று போச்சு. டிஆர் பாலுவை மந்திரி ஆக்கக்கூடாதுன்ட்டார் மன்மோகன் சிங். அடுத்த எலெக்ஷனில் இவரை மந்திரி ஆக்கக்கூடாது, ராசாவை ஆக்கக்கூடாதுன்னாரு. கருணாநிதி வந்து ராசா குடும்ப உறுப்பினர் இல்லை, அதனால் ராசாவை மட்டும் ஆக்கிக்கங்க, இவர் என் குடும்ப உறுப்பினர், டிஆர் பாலு வேணா பலிகடை ஆக்கிடுறேண்ணா அப்படின்னு மன்மோகன் சிங்கிட்ட சொல்லி டிஆர் பாலுவை பலிகடை ஆக்கினார். அதனால் சேது சமுத்திரத்திட்ட நின்று போச்சு. நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டாலினுக்கு அது தெரியணும்ல. இதை அவருடைய கட்சிக்காரரான வில்சன்கிற வக்கீல் ராஜ்யசபாலேயே இதை பற்றி பேசுகிறார். சேது சமுத்திர திட்டம் என்ன ஆனது? இந்த ஆட்சி வந்து சேது சமுத்திர திட்டத்தை வேண்டுமென்றே நிறுத்தி வைக்கிறது. நாங்கள் ஒரு 1500 கோடி நாங்கள் பேரம் பேசி வச்சுருந்ததை இப்படி கெடுத்தது வந்து வேண்டுமென்றே இந்த பிஜேபி ஆட்சி வந்து எங்களுடைய 1500 கோடி கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் சேது சமுத்திர திட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டீர்கள்னு வில்சன் வக்கீல், ராஜ்யசபா உறுப்பினர் திமுகவில். யாருன்னு தெரியுதா? கருணாநிதிக்கு குறுக்கோளியில் போய் சமாதி வாங்கினார்ல, அவர் தான். அவர் பேசினார் ராஜ்யசபாவில். அதுக்கு அப்போ மந்திரி எந்திரிச்சு பதில் சொன்னார், விவரம் தெரியாமல் பேசாதீங்கயா, சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது சுற்றுச்சூழலை பாதிக்குது, மீன் வளங்களை பாதிக்குது, கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இருக்குது. நாங்கள் எங்கேயா வந்தோம்? நீங்கள் தானேயா கொண்டு வந்தீங்க. நீங்கள் இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாச்சே. நீங்கள் வக்கீல்னு வர சொல்கிறீங்க, ஹைகோர்ட் வக்கீல்னு சொல்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஆள் கேட்டார். அதோடு உட்காந்துட்டார் வில்சன். ஆக வில்சன் பேசுனது எதுவுமே டெவலப்மெண்ட் ஸ்டாலினுக்கு தெரியாது. டெவலப்மெண்ட் ஸ்டாலினுக்கு சுத்தமாக தெரியல. அவர் வந்துக்கிட்டு அறிக்கை ஒரு மோடி தாங்க எடுத்துட்டார். உங்கள் ஆட்சியில் வந்து உங்கள் ஆட்சியிலே அது சமாதி ஆகிப்போச்சு, உங்கள் கூட்டணி ஆட்சியிலே. அது கூட தெரியாத முதல்வர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கேவலம் தானே. அடுத்து எய்ம்ஸை முடக்கியது யாருன்னு கேட்குறாரு. பல தடவை இதே திருப்பி கேட்குறாரு. பத்திரிக்கை படிக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஸ்டாலின். அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் ஒரே வரியில் பதில் சொன்னாங்க, நாங்கள் எப்போவுமே எய்ம்ஸ் திட்டத்தை நிறைவேற்ற ரெடியாக இருக்கோம், அதுக்கு தேவையான நிலங்களை எடுத்து மாநில அரசாங்கம் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நின்று போச்சு. இது தெரியாமல் இந்த சின்ன பையன் உதயநிதி ஒரு செங்கலை தூக்கி காமிச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு. டெவலப்மெண்ட் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லை பாஜக தான் முடத்துக்குதுன்னு இதாக பேசுகிறாரு. முட்டாள்தனமாக பேசிக்கிட்டே இருந்தால் நாங்கள் எத்தனை தடவை தான் பதில் சொல்லுதுன்ட்டாங்க.
இவ்வளவும் கேட்டுட்டு திருப்பி நீங்கள் பாருங்கள், அடுத்த இடத்துல இப்போ நம்ம பேசுகிறோம், அது எதுவும் அவருக்கு தெரியாது. அடுத்த இடத்துல போய் பேசுவார். என்னாச்சு எய்ம்ஸு, என்னாச்சு சேது சமுத்திரம், கேட்குறவெல்லாம் கேனையனா? நீங்கள் தான் ஒன்றும் ஒவ்வொரு அளவும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்குறவன் இன்றைக்கி இருக்கிற வாக்காளர்கள் விவரமான ஆளுங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்புறம் ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா மாதிரி மாறுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணார். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அது முதல்ல டெவலப்மெண்ட்டை விட்டு சிம்பிளி வேஸ்ட்டுன்னு 2 வார்த்தை கற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி இப்போ சிலேடையா அவங்க அப்பா மாதிரி எதுகை மோனையோடு பேசுகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. என்னன்னு கேட்டால், நாங்கள் வெறும் அறிவாலயத்தை மட்டும் கட்டவில்லை, மாணவர்களுக்கு அறிவு ஆலயத்தை கட்டியிருக்கிறோங்கிறார். எவனோ எழுதி கொடுத்துருக்கான், அவருக்கு இப்படிலாம் பேச தெரியாது. அவங்க அப்பா பணியில் எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டான், ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துருக்கான். அவன் சிலேடையை கவனித்தானே ஒழிய அதில் இருக்கிற பொய்யை கவனிக்கலை. அறிவு ஆலயத்தை கட்டினாராம். என்ன அறிவு ஆலயம்? அவரே சொல்கிறார். மதுரையில் வரலாறு காணாத நூலகத்தை கட்டிட்டாராம். ஆமாம், நூலகத்தை கட்டினீங்க அரசாங்க செலவில். நூலகத்துக்கு யார் பேர் வச்சிங்க? உங்கள் அப்பா பேர் வச்சிங்க. உங்கள் அப்பா பேர் வைக்கிறதுக்காக நூலகத்தை கட்டினீங்களா, இல்லை மாணவர்களுக்காக நூலகத்தை கட்டினீங்களா? அதனால் நூலகம் மதுரையில் கட்டினதை மிக பெருமையாக சொல்கிறார். அதுதான் அறிவு ஆலயமாக மாணவர்களுக்கு. அடுத்து ஜல்லிக்கட்டு, அதுக்கு ஒரு நினைவு இதை கட்டியிருக்கார். அதுவும் வந்து மாணவர்களுக்கு அறிவு ஆலயமாக. அதை சும்மா அதோடு சொல்லி நிறுத்தாமல் அந்த ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறார். இந்த மோடி அரசாங்கம் தான் ஜல்லிக்கட்டுக்கு கெடுதல் பண்ணாங்க. அந்த அதிமுக அரசு ஒன்றுமே பண்ணலை, எல்லாம் இவர் பண்ணேங்கிறார். இப்போ ஆட்சியிலேயே இல்லை. மோடி அரசு கெடுதலும் பண்ணலை. ஜல்லிக்கட்டுக்கு கெடுதல் பண்ணது பேட்டா அப்படின்னு ஒரு அமைப்பு, இந்த மிருக வதைகளுக்கு எதிரான அமைப்பு. அந்த கூட்டணி அந்த களவாணி பயிலுக தான் வந்து இது கேஸை போட்டான் சுப்ரீம் கோர்ட்டில். அதில் ஒரு 4-5 பேர் இருக்கான். அவங்க பண்ண ஃப்ராடை எடுத்து நான் ஒரு தடவை வீடியோவில் பேசினேன். இன்டர்நேஷ்னல் ஃப்ராட். அவங்க அந்த மிருகங்களை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்கெல்லாம் நான் போட்டேன். அந்த பயலுக வந்து தான் அந்த கேஸை போட்டான் சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் இவர் என்ன சொல்ல, மோடி தான் கெடுத்தாருன்னு. அப்போ ஓபிஎஸ் முதலமைச்சர். மிகப்பெரிய போராட்டம், மாணவர்களும் இளைஞர்களும் சென்னை மெரினா பீச்சில் லட்சக்கணக்கில் குவிஞ்சாங்க. மக்களுடைய ஆதரவு அவ்வளோ வந்தது. மோடி ஓபிஎஸை கூப்பிட்டாரு. நீங்கள் போராட்டம் பண்ணி நடக்காது, நான் சொல்லுபடி சட்டத்தை இயற்றுங்கன்னு சொல்லி டிப்ஸ் கொடுத்தார். இப்படி இயற்றுங்கன்னு. அங்கேருந்து ஓடி வந்த ஓபிஎஸ் சட்டசபையில் சட்டத்தை நிறைவேற்றினார். இது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த இப்போ அந்த அந்த வருஷத்தில் இருந்தே ஜல்லிக்கட்டு நடக்க ஆரம்பித்தது. இதுக்கு யார் காரணம்? இந்த டெவலப்மெண்ட் ஸ்டாலின் எல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஊரை ஏமாத்தினேன் எப்படி? இவங்க அப்பா பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நினைவு இல்லம்னு வச்சுட்டு ஊரை ஏமாத்தினேன் எப்படி? நீங்கள் தான் ஒன்றுமே தெரியலை, எதையும் படிக்கிறதில்ல. நீங்கள் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான், ஒரு முட்டாள் எழுதி கொடுக்குறான்னு அறிவு ஆலயம் இவங்களுக்கு மாணவர்களுக்கு கட்டுறேன். அந்த இந்த போராட்டத்தில், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெளியாட்கள்லாம் உள்ளே வந்தான். அதை அனுப்புறது யார்? ஸ்டாலின் பதில் சொல்லுங்கள். உங்கள் ஆட்கள் உள்ளே வந்துக்கிட்டு இதுங்களெல்லாம் தீ வச்சு அதை ஒரு கலவர பூமியாக மாற்றினாங்களே, அந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்னமோ இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னீங்கன்னா யார் நம்புவா? அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த ஸ்டாலினின் உலக தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவதற்கு தமிழ்நாடு என்ன பறவைகளின் சரணாலயமா? இப்படிலாம் அவருக்கு பேசவே தெரியாது, எவனோ தான் எழுதி கொடுத்துருக்கான். தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? பறவைகள் சரணாலயம்லாம் ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவதற்கு தமிழ்நாடு பறவைகள் சரணாலயமா? மோடி உங்களை பார்த்து தான் கேட்குறேன். எங்கேருந்து கேட்குறாரு? மதுரையிலேருந்து கேட்குறாரு. நீங்கள் மதுரைக்கு போனீங்களே, தேர்தல் டைமை தவிர மதுரைக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க சொல்லுங்கள்? மக்களுடைய குறைகளை கேட்க மதுரைக்கு போயிருக்கீங்களா? இல்லை திருநெல்வேலிக்கு போயிருக்கீங்களா? தஞ்சாவூருக்கு போயிருக்கீங்களா? கொங்கு மண்டலத்துக்கு போயிருக்கீங்களா? எலெக்ஷன் வரும்போது செந்தில் பாலாஜி அனுப்பி பணம் கொடுக்கறதுக்கு தான், அப்போ தான் கொங்கு மண்டலத்தை சிந்திப்பீங்க. தென் தமிழ்நாடெல்லாம் அப்போ தான் சிந்திப்பீங்க. எலெக்ஷன் டைமில் தான் நீங்கள் போகிறீங்க. அதே மாதிரி தான் மோடி எலெக்ஷன் டைமில் அவர் வராது. நீங்கள் என்னமோ யோகியல் மாதிரி பறவைகள் சரணாலயமான உங்களுக்கு என்ன இது மதுரை மற்ற மாவட்டங்கள் எல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் நீங்கள் சொல்வதற்குரிய பறவைகள் சரணாலயமானு நாங்கள் கேட்குறோம், மக்கள் கேட்குறாங்க. அதனால் பார்த்து பேசணும் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம். அடுத்த வளரல், பாஜகவுக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு
எதிரிகளுக்கு அளிக்கும் வாக்கு, இதுவும் எவனோ எழுதி கொடுத்துருக்கான். அதிமுகவுக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு துரோகிகளுக்கு அளிக்கும் வாக்கு, இதுவும் அவன் தான் எழுதி கொடுத்துருக்கான். அவருக்கு இப்படிலாம் பேச தெரியாது. எனக்கு அவர் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே தெரியும் அவருடைய இது. அவர் உளறிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். அவருக்கு ஒன்றும் தெரியாது. 1500 போயிட்டா 2500 போயிட்டா 1500ன்னு சொன்னால் அவருக்கு சுத்தமாக தெரியாது. முன்னாடியெல்லாம் கையை வச்சு படிப்பார். இப்போ வீட்டில் ஏதோ அப்படியே படித்து பார்த்துட்டு இதுபடி வந்து சொல்கிறாரு. மோடிக்கு எதிராக அளிக்கும் வாக்கு எதிரிகளுக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு, அதிமுகவுக்கு அளிக்கும் வாக்கு துரோகிகளுக்கு அளிக்கும் வாக்கு. அப்போ உங்களுக்கு அளிக்கிற வாக்கு என்ன வாக்கு நாங்கள் சொல்லலாம்ல? உங்களுக்கு திமுகவுக்கு அளிக்கும் வாக்கு லஞ்சத்திற்கு அளிக்கும் வாக்குன்னு நாங்கள் சொல்லலாம்ல? திமுகவுக்கு அளிக்கும் வாக்கு ஊழலுக்கு அளிக்கும் வாக்குன்னு நாங்கள் சொல்லலாம்ல? திமுகவுக்கு அளிக்கும் வாக்கு தேச துரோகிகளுக்கு அளிக்கும் வாக்குன்னு சொல்லலாம்ல? திமுகவுக்கு அளிக்கும் வாக்கு மதவெறியை தூண்டி விடுபவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம்ல? திமுகவுக்கு அளிக்கும் வாக்கு போதை கடத்தல்காரர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு அப்படின்னு உங்களை பற்றி சொல்லலாம்ல? எல்லாத்துக்கும் மேலே அவர் இதை சொல்கிறார், குஜராத் மாடலும் திராவிட மாடலோட ஃபோட்டோஷாப் தான் ஒரு குஜராத் மாடலாம். ஃபோட்டோஷாப்புங்கிறதுலாம் அவருக்கு சுத்தமாக தெரியாது. அவர் மொபைல் ஃபோனே ஆப்ரேட் பண்ண தெரியாது அவருக்கு. அவர் ஃபோட்டோஷாப்பை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். எவனோ தான் எழுதி கொடுத்துருக்கான் அந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சவன். திராவிட மாடலில் திராவிட மாடலோட ஃபோட்டோஷாப்பு தான் குஜராத் மாடல். அது எப்படி ஏற்றுக்க முடியும்? குஜராத்தில் மதுக்கடைகளே இல்லை. உங்கள் ஃபோட்டோஷாப்புனா மதுக்கடைகள் எங்கே திறந்துருக்கணும்? ஒவ்வொரு கடைக்கும் 60,000 ரூபா வாங்கணும், அதுதான் உங்கள் மாடல். ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா 20 ரூபா கமிஷன் அடிக்கணும், அதுதானே திராவிட மாடல். ஆனால் குஜராத்தில் மதுக்கடைகளே இல்லையே, மதுக்கடைக்கு கமிஷன் வாங்குகிற சிஸ்டமே இல்லையே. ரெண்டாவது, குஜராத் உள்ளெல்லாம் பெண்களை ரொம்ப உயர்வாக வைப்பாங்க. நீங்கள் 72 வயசில் வளர்ப்பு பண்ணியே கல்யாணம் பண்ண பரம்பரை, சினிமா நடிகையில் சிகரெட்டால் சுட்ட பரம்பரை. நீங்கள் போய் குஜராத் மாடலோட உங்கள் திராவிட மாடலை ஒப்பிட முடியுமா அப்படிங்கிறதையும் ஸ்டாலின் உளறலுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது, மோடிக்கு சவால் விடுறார் ஸ்டாலின். என்ன சொல்கிறாரு? என்னமோ பிரதமராக ஜெயிக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்குறீங்களே, நான் சொல்கிற 3 கண்டிஷனை உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, என்ன கண்டிஷன்? மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. திருவிளையாடல் படத்தில் கேட்ட மாதிரி, சிவாஜி நேசன் கேட்டபடி கேட்குறாரு. மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற முடியுமான்னு கேட்குறாரு. மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றினது யார்? நீங்கள் தானே மாற்றினீங்க. நீங்களும் காங்கிரஸும் கூட்டணியாக இருக்கும்போது காங்கிரஸ் மாற்றினதுக்கு வாய் மூடிட்டு சும்மா இருந்தீங்களே. நீங்கள் மாற்றிடுவீங்க எல்லாத்தையும். ஆனால் பிஜேபி மோடி தான் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கணும். கச்சத்தீவை நீங்கள் மாற்றிடுவீங்க. ஆனால் இவங்க வந்தால் ஏன் நீங்கள் கச்சத்தீவை நீங்கள் கொடுத்துட்டீங்க, இவங்க வந்தால் ஏன் மீட்கலை? அதே மாதிரி மாநில பட்டியலில் இருந்ததை கல்வியை கொடுத்துட்டீங்க, அதில் தான் நீட்டு வந்தது. ஆனால் இப்போ என்ன கேட்குறாரு, நீங்கள் ஏன் மாநில பட்டியலுக்கு மாற்றுங்க? நீங்கள் கொடுப்பீங்க, அவங்க தான் மாற்றணும். அதுதானே உங்களுடைய வேதாந்தம். அடுத்தவர் என்ன சொல்கிறாரு, 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு. சரி, அவரை சொல்லி 2 கோடி பேருக்கு வேலை வாங்க சொல்லி சொல்லுவோம், மோடிட்ட சொல்லிடுவோம். எப்படி 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை கோடி பேருக்கு வேலை வாங்கி தர போகிறீங்க? நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கீங்கல்ல, நீங்கள் ஒரு 20 லட்சம் பேருக்காச்சும் வேலை வாங்கி கொடுக்கணும்ல. இந்த 3 மாதத்தில் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. இதுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் குடியாரங்களாக வச்சுக்கிட்டு வேலை வாங்கி தரணுமா? இவங்க பொம்மை மாதிரி உட்காருவாங்களான்னு அவங்க தான் வாங்கி தர முடியணும். வரணுமா? இது என்ன வேதாந்தம்னு புரியலை. அதுக்கடுத்தது இன்னொன்று முக்கியமானது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கல்விக் கடனை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் கல்விக் கடனை ரத்து செய்யணுன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு 3 வருஷம் இன்னும் கல்விக் கடனில் ஒரு விசா கூட ரத்து செய்யலை. ஆனால் மோடி சொல்லணுமா கல்விக் கடனை ரத்து செய்யணும்? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ செய்யலன்னு சொல்லு. அப்போ நீங்கள் எப்படி தேர்தலில் நின்று எப்படி ஜெயிக்கிறீங்க? அதையும் சொல்கிறார். மோடி விட்டால் வருங்காலத்தில் தேர்தலே ஒழுங்காக நடக்காது. இப்போ மட்டும் ஒழுங்காக நடக்குது, உங்கள் ஆட்சியில் ஒழுங்காக நடக்குது. ஆளுக்கு 4000 ரூபா கொடுக்குறீங்க, ஒழுங்காக நடக்குது. அதுதான் ஜனநாயகமா? எல்லாம் கள்ள ஓட்டு, அதுதான் ஜனநாயகமா? பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் மூளைச்சலவை செய்கிறீங்க. ஏதோ நீங்கள் தேர்தலை ஒழுங்காக நடத்துகிற மாதிரி மோடி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் ஒழுங்காக நடக்காதுன்னு சொன்னால் எப்படி மிஸ்டர் டெவலப்மெண்ட் ஸ்டாலின் யோசிக்க வேணாமா?
அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. அடுத்தது இவர் உடலே வந்துக்கிட்டு இருக்கு, சின்ன பையன் உதயநிதி உடலில் கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சமாக தான் அவருக்கு பேச தெரியல. இங்கே போய் மைக்கை கையில் கொடுத்து விட்டுறாங்க, வேனில் ஏற்றி விட்டுறாங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் ரொம்ப கருப்பாயிட்டேன், வெயிலில் வந்து தொண்டை கட்டி போச்சு, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. அது மாதிரி இப்போ இன்றைக்கி என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியா கூட்டணி அமைச்சா சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுப்போம். முன்னாடி சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு வங்கிகளில் நகை அடகு வச்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு. அதோடு நிறுத்தலை. 5 பவுன் வரை நகை அடகு வச்சுருந்தீங்க, தள்ளுபடி. யாரும் அடகு வைக்காமல் இருக்கீங்களா? இப்போவே கொண்டு போங்க, அடகு வைங்க. 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறான், தள்ளுபடி. நாளைக்கே போய் வாங்கிருங்க. வரப்போது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒன்றும் கண்டுக்கலை. அது மாதிரி இப்போ ஒரு வாக்குறுதி, அது கேஸ் சிலிண்டர் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்களாம். இந்தியா கூட்டணி இல்லாமல் போச்சு. நீங்களும் உங்கள் அப்பாவும் தான் இந்தியா கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உங்கள் இவர் ஒருத்தர் செல்வ பெருந்தகை, இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து அவர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் என்ன ஜோக்கடிக்கிறாரு, 400 சீட்டில் ஜெயிக்குமா காங்கிரஸ்? கற்பனைக்கு ஒரு அளவு தானாமா, 40 சீட்டில் ஜெயிக்குதான்னு பாருங்கள் உங்கள் காங்கிரஸ். எல்லா இடமும் போச்சு, எல்லா கூட்டணியும் ஓடிட்டான். இதில் 400 சீட்டு ஜெயிக்குமா? மற்றவங்க கணக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு எங்கள் இந்தியா பூரா என்னென்ன எதிர்கட்சி இருக்கானோ அவனெல்லாம் ஜெயிக்கிறதுனா எங்கள் கூட்டணி, உங்களோட எவன் கூட்டணி சேர்ந்தான்? கம்யூனிஸ்ட் ஜெயிச்சா அது உங்கள் கூட்டணி நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்கள் கம்யூனிஸ்ட் தான் உங்கள் காங்கிரஸை எதிர்த்து நின்று தானே ஜெயித்தான். ஸோ செல்வப்பெருந்தகை அந்த மாதிரி கனவு வாங்குறாரு. அது மாதிரி இவர் இந்தியா கூட்டணி வந்துட்டால் 500 ரூபாய்க்கு சிலிண்டர், இந்தியா கூட்டணி வந்தால் 500 ரூபாய்க்கு சிலிண்டர்னு யார் சொல்லணும்? அந்த கூட்டணிக்கு தலைமை வகித்து பிரதமராக வர வாய்ப்பு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சொல்லணும், சோனியா காந்தி சொல்லணும், ராகுல் காந்தி சொல்லணும். நீங்களும் உங்கள் அப்பா அம்மா பிரதமராக போகிறீங்க, 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பேன்னு எப்படி அதை நடைமுறைப்படுத்துவீங்க? ஊரில் இருக்கிறவெல்லாம் கேனையனா, கேட்குறவெல்லாம் முட்டாளா? அதனால் எல்லாத்தையும் முட்டாளாக நினச்சிக்கிட்டு சின்ன பையன் வளராதிங்க. சிலிண்டரை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. தமிழ்நாட்டுக்கு வாங்க, கல்வி கடனை ரத்து செய்யலை நீங்களே, அந்த கதையை வந்து பேசுங்க. அதனால் தமிழ்நாடு இதை பற்றி பேசி வாக்குறுதியை கொடுங்க அப்படிங்கிறத சின்ன பையன் உதயநிதிக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது பிரதமர் மோடி வந்திருக்கார் ரோட் ஷோ. ரோடுகளில் அவர் போகிறார் காரில் தேர்தலுக்காக. நேற்று பாண்டி பஜார் வந்திருக்கார். எங்கள் ஆட்கள்லாம் அங்கே போய் பார்த்தாங்க, நாங்கள் அனுப்பி வச்சுருந்தோம். எப்படி இருக்குது? நான் அனுப்புனது எப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட நாலேஜ் உள்ளவரை, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட நாலேஜ் உள்ள ஒருத்தரை தான் அனுப்பியிருந்தோம், ஒரு வழக்கறிஞர். அவர் பார்த்துட்டு எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் காவல்துறை பாதுகாப்பு பிரதமருக்கு சரியாக இல்லை. குறிப்பாக பாண்டி பஜாரில் அவர் இந்த மாதிரி ரோட் ஷோவில் அவர் உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத அவருடைய கருத்தாக சொன்னார். அதனால் மோடிக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஹிட் லிஸ்ட்டில் ஏற்கனவே இருக்கீங்க, மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ராஜீவ்காந்தி இப்படி தான் தேர்தல் இதுக்கு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து அவர் கொல்லப்பட்டார். அதனால் மோடி அவர்களுக்கு இந்த ரோட் ஷோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் உங்கள் பிரதமர் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு காவல்துறை, ஏன்னா இங்கே ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறது ஸ்டாலின், இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க உங்கள் பாதுகாப்புக்கு. அதனால் நீங்கள் உங்கள் பிரதமர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு படை இதில் கவனம் செலுத்தி உரிய பாதுகாப்பு இங்கே கொடுக்கப்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இனிமேல் வாங்க. பாஜகவுக்கு சொல்கிறேன், பிரதமர் மோடியெல்லாம் அவசியமாக அங்கே கூட்டிகிட்டு வராதிங்க எலெக்ஷனுக்காக. ஏதோ ஒரு பொதுக்கூட்ட மேடைகளில் பேச வைங்க. ரோடுகளில் அவரை கொண்டு வரும்போது உரிய பாதுகாப்பு இருக்காங்கிறதை நீங்கள் பார்க்கணும். இதே மாதிரி தான் காங்கிரஸ் கோட்டை விட்டான் அன்றைக்கி ராஜீவ்காந்தி வரும்போது. பாதுகாப்பை பற்றி எந்த காங்கிரஸ் தலைவனும் கவலைப்படலை. தனக்கு ஓட்டு வேணும், ராஜீவ்காந்தி பிரச்சாரம் பண்ணணுன்னு தான் நினச்சாங்களே ஒழிய, அப்போ ராஜீவ்காந்தி உயிரை பற்றி எந்த காங்கிரஸ் தலைவரும் கவலைப்படவில்லை. அதே நிலம் தான் இன்றைக்கி இருக்க பாஜக தலைவர்கள்லாம் அவரை கூட்டியாந்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவருடைய பாதுகாப்புக்கு பண்ணுங்கள். நேற்று கொடுத்த பாதுகாப்பில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறத நேரில் பார்த்தவர்கள் எங்களுக்கு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் புதிய செய்திகளுடன் நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.
2Gயில் நாட்டை கொள்ளையடித்த திமுக 2G கொள்ளையர்களை இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அமித்ஷா, கருணாநிதிக்கு சமாதியை கொடுத்து எம்ஜிஆருக்கு துரோகம் செய்த எடப்பாடி, மக்களை ஏமாற்றும் திருட்டு அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்பீர் நோட்டாவிற்கு. இவன் நேதாஜி மக்கள் கட்சி.